உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழி வகுப்புகள், இணைய வழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நெல்நிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழியே மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழியே மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழியே மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நாம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவித்தனை தொடர்ந்து மாற்றம் நம்மில் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நமக்கு மிக சிறப்பாக நித்யானந்த தம்முள் நடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி டி கணேசன் ஐயா அவர்களை தவ நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி டி கணேசன் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன்.
அன்புள்ளம் கொண்ட இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. குருவடி சரணம். இன்றைய வேதாத்திரை சிந்தனைக்கான தலைப்பு மாற்றம் நம்மில். உன்னிலே நான் அடங்க, என்னுளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர். குருவடி போற்றி. வாழ்க வளமுடன். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் பார்க்கத்தான் செய்கிறோம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பழைய காலத்தில் வயசுகள் மாறும்போது குணநலங்கள் மாறும் அப்படிம்பாங்க. இப்போ பொறுத்த வரையில் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்கள்ட்ட வயசுக்கு மீறின மாற்றங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்க்கை உலகம் அந்த அளவு தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம குருவை பொறுத்தவரையில ஒரே ஒரு வார்த்தை அருமையா சொல்லிடுறாரு. என்னன்னா, அதாவது நேர்மறை எண்ணம் ஒண்ணு இருந்தாலே போதும். அதுல நிறைய அழுத்தம் குடுக்குறாரு. என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிறது. அந்த வகையில தான் நமக்குள்ள மாற்றம் வேணும்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா அது நடக்கும் அப்படிங்கிறது தான். என்ன அது ஒரு நல்ல வழியில போகக்கூடிய ஒரு மாற்றமா இருக்கணும். குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, உடன்பாட்டு எண்ணம் அதாவது பாசிட்டிவ் திங்கிங் என்பது தனக்கு நல்லதே நடக்கும் என்று நம்புவதா? நடப்பது எதுவானாலும் நல்லது என்று ஏற்றுக்கொள்வதா? இது கொஞ்சம் முக்கியமானது இந்த 2வது பாயிண்ட். அதாவது முதல் மனோபாவம் என்ன அப்படின்னா, குழந்தைத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2வது வகை இருக்கு பார்த்தீங்களா? நடப்பது எதுவானாலும் நல்லதுன்னு என்று ஏற்றுக்கொள்வதான்னு இருக்கக்கூடியது என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு வார்த்தகம் வார்த்தை அதாவது 2வது வகை சாமியார்த்தமானது அப்படின்னு. அதாவது எது நடந்தாலும் அதை நல்லதாக மாற்றிக்கொள்ளும் திறமைதான் நடைமுறையில உண்மையான உடன்பாட்டு சிந்தனை அப்படிங்கிறது தான். இப்ப மாற்றம் நம்மில் அப்படிங்கிறது ஒரு சரித்திரம் பார்ப்போமே. 10, 15 வருஷங்களுக்கு ஒரு 20 வருஷம் கூட எடுத்துக்கலாம். முன்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடு விளம்பரங்கள் வரும். 2க்கு பிறகு எப்போதும் வேண்டாம். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா, சுவருக்கு சுவர் எழுதி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. வேடிக்கையாக பார்த்தா, இந்த சாலை ஓரத்துல இருக்கிற புளிய மரத்துல கூட பார்த்தீங்கன்னா, அந்த விளம்பரம் இருக்கும். ரிசல்ட் என்ன ஆயி போச்சு? அந்த புளிய மரம் கூட காய்க்கிறத நிறுத்திருச்சு. அந்த மாரி ஒரு வாசகம் அது. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கத்திலும் இருக்கு. என்னது? செயற்கை முறை கருத்தரிப்பு மையங்களின் விளம்பரம் ஏகப்பட்டது. எத்தன விதமான குறைபாடுகள், எப்படியான வைத்தியங்கள் என்ன படிச்சு பார்த்தாலும் கூட, இந்த தலைகீழ் மாற்றம் பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய ஆயிப்போச்சு. குழந்தை பேரு அப்படிங்கிறது கண்ணுக்கெட்டாத தூரத்துல இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு தலைகீழான ஒரு மாற்றம். ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ஏகப்பட்ட குறைபாடுகள் அப்படின்னு மருத்துவர்கள் பட்டியலே எக்கச்சக்கமா போடுறாய்ங்க. ஆண்கள பொறுத்தவரையிலே ஆண்களும் சரி, பெண்களும் சரி எப்படி எடுத்துக்கலாம். ஆண்கள பொறுத்தவரையில என்ன சொல்றாங்கன்னா, ஆண்களுக்கு உள்ளாடை இறுக்கம், வேலைப்பளு, மன அழுத்தம் அத்தனைக்கு மேலாக இந்த பூச்சிக்கொல்லி மற்றும் தாவர செயற்கை உரம் உட்கொள்ளும் சில வகை மருந்துகள் கூட காரணங்கிறாங்க. நம்ம வாழ்வியல எல்லா நிலைகளிலும் பார்த்தீங்கன்னா, அந்த ரசாயனம் தான். ரசாயன பொருட்கள் எக்கச்சக்கமா உள்ள வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இந்த பிளாஸ்டிக் பாட்டில்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் எக்கச்சக்கமா அதிகரிச்சுருச்சு. அப்போ இந்த காரணங்கள் எல்லாம் தான் அந்த மலட்டுத்தன்மை மனித குலத்தை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த மலட்டுத்தன்மை ஆக்கி, அது மனித குலத்தையே சீர்கெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ ஊரே மாற்ற முடியாவிட்டாலும், நம்ம அளவில் சில மாற்றங்கள் செய்து கொள்ள முடியும். அப்ப அடிப்படை என்னன்னா, அதான் இன்னைக்குள்ள தலைப்பு. மாற்றம் நம்மில் அப்படிங்கிறது. நம்மளால ஊர மாத்த முடியுதோ இல்லையோ, நம்மள நம்ம மாத்திக்கலாம் தானே! அது நம்ம கையில தானே இருக்கு. அது மட்டும் இல்லாம இயற்கையோடு சமரசம் செய்வது எப்படி? அது முக்கியம். இயற்கையை இதுதான் மகரிஷின்னு சொல்றாரு. மகரிஷியினுடைய ரகசியமே அதுதான். ஃபர்ஸ்ட்ல இயற்கையை பற்றி அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். இப்போ இது அதுபோல பெண் வர்க்கத்த எடுத்துக்கிட்டா, பெண்கள் மிக வேகமா பருவமடையறாங்க. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் 14 வயசு, 15 வயசு இருந்ததெல்லாம் மாறி, இப்போ 8, 9 வயசுலயே கூட அந்த மாரி ஆயிடுது. வெகு விரைவில் பருவமடைதல். அதே மாரி மாதவிடாய் சுழற்சி மாற்றம் நிகழ்தல். பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு குழப்பமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கறிக்கோழி இருக்கு பார்த்தீங்களா? அத விரைவிலேயே எடை கூட்டி விற்பனைக்கு கொண்டு வர பயன்படும் ஊசிகள். மருந்துகள் பொதன்னு அவற்றை பார்த்தா பெருசா குப்பி போய் நிக்கும். இந்த கோழிகள்லாம். ஆனா, அத உண்ணும் பெண்களுக்கு என்ன ஆகுது? அந்த ரசாயன பொருள் விரைவிலேயே பருவமடை செஞ்சிருது. அப்போ என்ன ஆகுது அது? செயற்கையினுடைய மாற்றங்கள் அது. அதனால வரக்கூடிய ஒரு குழப்பங்கள். விளைவு என்ன ஆகுது? பின் விளைவுகள் ஏராளம்.
அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் எல்லாரும். ஒரு முறை மகரிஷிட்ட வந்து ஒரு அன்பரு, "சாமி கறி நான்வெஜ் சாப்பிட என்னால மாற்றிக்கொள்ள முடியலையே" அப்படின்னாராம். அதுக்கு மகரிஷி சொன்னாராம், "சற்று பொறுமை ஐயா. ஒன்று மன்றத்தை மறப்பீர் அல்லது கரியை மறப்பீர்" என்றாராம். ஆக அன்பர் வந்து எப்படி மாறியிருப்பார் அப்படிங்கிறதுக்கு, அவர் எந்த அளவுக்கு மனவளக் கலையில வந்து ஈடுபாடு கொண்டிருந்தாரோ, அந்த அளவுக்கு தான் அந்த ரிசல்ட். அதுபோல இப்ப இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வாழ்க்கையில வந்து நமக்கு வ ப பலசாலிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். பலம். அதாவது மனபலம். மாற்றம் வந்து நம்மட்ட வரணும் அப்படின்னா, அந்த மனசு வந்து கண்டிப்பா அது பலமா இருந்தா தானே முடியும். பல ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மைண்ட் ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அந்த மனத வந்து நல்ல பலமா வச்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து கண்டிப்பா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில இந்த மனவளக்கலைய வந்து நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா அது ஒண்ணு தான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற மருந்து அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது வேற வழியே இல்ல. இதே மாரி இப்ப இன்னொன்னு ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்ப்போமே. ஒரு மன அமைதி தேடி மலை பிரதேசத்துக்கு ஒரு ஆசிரமத்துக்கு ஒருத்தர் வரார். அவருக்கு வந்து மனச ஒருமுகப்படுத்த செய்யும் பயிற்சி தரப்படுறது. மூச்சு பயிற்சி, தியானம் எல்லாம் வந்து செஞ்சு பழகுறாரு. அமைதியான இடம். எங்க பார்த்தாலும் தியானம் தான். அங்க சுத்தி இருக்கிற ஃபுல்லாமே மனிதர்கள் தானே! மென்மையான உணவு அப்படி. அதேபோல நல்ல சூழல். சில நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, சுத்தமா அவர் மாறிட்டாரு. எப்போ? முன்பை விட அமைதியாக, வலிமையாக, நன்றாக அவர் உணர்ந்தாலும், ஏதோ ஒரு குறை அவர்ட்ட. உடனே என்ன பண்ணாரு, தலைமை துறவிட்ட போறாரு. போனோனே கேட்கிறாரு. என்ன கேட்டாரு? "எனக்கு என்னமோ ஒரு குறை இருக்குய்யா மனசுக்குள்ள சாமி" அப்படின்னு துறவிட்ட கேட்ட உடனே துறவி சொல்றாரு. "எது நடந்தாலும் ஆம், இது இப்படி நடந்து விட்டது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். மன அமைதி கிடைக்கும். இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்தாமல், இதன் விளைவுகளை எப்படி சரி செய்யலாம் என்று யோசியுங்கள், தீர்வு கிடைக்கும். அதை செய்துவிட்டால் மனநிறைவு கிடைக்கும்" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த ஒரு வாசகம் வந்து அவர் கேட்டவர் கேள்வி கேட்டவர் மனச வந்து மாத்திருச்சு. உடனே ஞானம் பெற்றார். ஞானம் பெற்று ஆக மாற்றம் என்பதே வந்து மாறாதது அப்படிங்கிறது தான் என்னுடைய உட்கருத்து. இப்போ அதனால இப்போ இன்னொன்னு பாருங்களேன், நேற்று மகிழ்ச்சியில் இருந்த ஒருவர் இன்று பயத்தில் தவிக்கிறார். ஒரு நாள் பேரிழப்பில் உடைந்து போன ஒருவர், அடுத்த சில நாட்களில் அந்த வலியை மறந்து சிரிக்கிறார். இதுதான் மாற்றம் அப்படிங்கிறது. அப்ப அந்த நேரத்துல எது மாறும்? எதையெல்லாம் மாற்ற முடியாது என்பதையும் புரிஞ்சுக்கிறணும். நெறைய பேரு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஒரு சில செயல்கள வந்து சூழல்கள நம்மால மாத்தவே முடியாது தான். அது நம்ம ஏன்னா நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனால தான் எரிச்சல், கோபம் எல்லாமே ஏமாற்றம், துன்பம் எல்லாமே இருக்கு. இது தொடர்பா வந்து ஒரு பிரார்த்தனை கூட உண்டு. அத எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, து அ து அத புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு துன்பம் இல்ல தான். எப்படின்னா, "இறைவா என்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை கொடு." எப்படி? "என்னால் மாற்ற முடியாததை நான் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை எனக்கு குடு. மாற்ற முடிவதை செய்வதற்கு ஏற்ற வலிமையை கொடு." அப்படின்னு இந்த மந்திரத்த சொல்லி, அது வந்து பக்தி மாதத்துல வரக்கூடியது தான். அப்போ இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2யும் வித்தியாசப்படுத்தி படுத்தி புரிந்து கொள்ளும் அறிவையும் குடு அப்படிங்கிறது அந்த பிரார்த்தனை. அதாவது செய்யும் வேலை பிடிக்கலைன்னா மாத்திக் கொள்ளலாம். உடை எடை அதிகமா இருப்பதாக உணர்ந்தால் முயற்சி செய்து அத கொஞ்சம் குறைக்கலாம். நிறைய நண்பர்கள் வேண்டுமென்றால் நாம் முயற்சி செய்து அவர்களை பெறலாம். ஓட்டும் வாகனம் பழையதாகிவிட்டால் அதை மாற்றிக் கொள்ளலாம். இப்படி நம்மால் மாற்ற முடிகிற விஷயங்கள் நிறைய உண்டு. அதே நேரத்தில் சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. அவற்றை மாற்ற நினைத்தாலும், எதிர்த்தாலும் நம் மன அமைதியும், மகிழ்ச்சியும், சுதந்திரமும் பறிபோய்விடும். அது எதெல்லாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன லிஸ்ட் பாருங்க. இதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாற்றம் நம்மில் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு சில பாயிண்ட்ஸ்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அத எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வரும். அதாவது அ எப்படியெல்லாம் வந்து சுதந்திரம் நம்ம நினைக்கிறோம் பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு, வெயில் இப்படி கொளுத்துறதே, நேரங்கெட்ட நேரத்தில மழை பெய்யுது, பிழப்பு கெடுக்கிறதே, அப்படியெல்லாம் வந்து காலநிலைய பார்த்து அத சவிப்பாங்க பாருங்க சில பேரு. அத நினைச்சு வேதனையும் படுவாங்க. ஆக வெயிலையோ, மழையையோ குறைப்பதோ அல்லது நிறுத்துவதோ நம் கையில் இல்லை. அதேபோல இயற்கை சீற்றங்களையும் நம்மால் தடுக்கவோ, தவிர்க்கவோ முடியாது. அப்படித்தானே? முன்னெச்சரிக்கையாக இருந்தால் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளலாம் அவ்வளவுதான். நம்மை பற்றியோ, நம் வாழ்க்கையை பற்றியோ, நம் செயல்களைப் பற்றியோ, அடுத்தவர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நம்மால் மாற்ற முடியுமோ? முடியாது. நாம் எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் அவர்கள் அதையெல்லாம் நம்பப் போவதும் இல்லை. அதேபோல அவர்களின் செயல்களையும், அவர்கள் உணர்வுகளையும், அவர்களின் பேச்சுக்களையும் கண்டிப்பாக நம்மால் மாற்ற முடியாது. ஆனா இந்த குணங்களை எல்லாம் கண்டிப்பா நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால மாத்த முடியும். கடந்த காலத்தில் நடந்துவிட்ட எதையுமே நம்மால் மாற்ற முடியாது. நாம் நினைத்தது போல நடக்காத ஒரு விஷயம், எதிர்பார்த்து கிடைக்காத ஏதோ ஒரு வாய்ப்பு என எதையுமே திருத்த முடியாது. அவற்றை நினைத்து வருந்துவது வீண் வேலை. இதே போல இழந்த காலத்தையும் நம்மால் திரும்ப பெற முடியாது. இந்த இடத்துல தான் என்னன்னா, லிவ் இன் த பிரசன்ட் அப்படிங்கிறது.
அதே போல முதுமையை தடுப்பதற்கு தான் மனிதன் வாழ்க்கையில எத்தனை போராட்டம். வயசாகி போச்சுனாலே சில பேர் இந்த நினைப்பிலே ஒரு மாதிரி கூட ஒரு 10 வயசு அவங்களுக்கு கூடி போகும். குழந்தையாக பிறந்தது முதல் ஒவ்வொரு நாள் வாழ்வையுமே முதுமை நோக்கிய பயணம் தானே. முதுமையை மகிழ்ச்சியுடன் ஏற்பவர்கள் அதை இனிமையாக அனுபவிக்கிறார்கள். என்னதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகுது? அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மைண்ட செட் பண்ணிக்க போறோம். நாம் எந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட உறவுகளுடன் பிறக்கிறோம் என்பதை நாம் தேர்வு செய்ய முடியாது. நல்லா நினைச்சு பாருங்க. குழந்தை உலகத்துல பிறக்கையில இப்ப பெரிய ராஜ பரம்பரையில பிறக்க போறோம், இல்ல ஏழ்மையில பிறக்க போறோம்னா இருக்கு. அப்படி அதை நம்மளால கணிக்கவே முடியாது. அந்த குடும்பத்தையும் உறவுகளையும் ஏற்றுக்கொண்டால் தான் நமக்கு மகிழ்ச்சி நிரந்தரம். இதுதான் மாற்றம் நம்மட்ட வரணுங்கிறது. கிடைப்பதை ஏற்றுக்கொள். அவர்களின் தவறுகளை திருத்த முற்படலாம். ஆனால் அவர்களின் உறவு என்கிற அடையாளத்தை மாற்றவே முடியாது. இது உள்ள மகரிஷியினுடைய கருத்துக்கள் தான். அவர் சொல்லி வராரு இல்லையா, நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள் அப்படிங்கிறது தான். ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. இந்த நாட்டுக்காரர், இந்த ஊரில் பிறந்தவர், இந்த சமூகத்தில் பிறந்தவர், இப்படிப்பட்ட பின்னணி கொண்டவர் என்றெல்லாம் இருக்கும் அடையாளங்களை நம்மளால் மாற்ற முடியுமோ? முடியவே முடியாது. அதே போல நம் தோற்றத்தையும் மாற்ற முடியாது. உயரம், முகத்தோற்றம், சரும நிறம், கலர் என்ற அடிப்படையான அடையாளங்களை எதையுமே மாற்ற முடியாது. சிலர் பிளாஸ்டிக் சர்ஜரி, தலைய முடியல முடி நட்டு மேல பார்த்தீங்கன்னா தலைய ரோப்பா வச்சுக்கிறது. அப்படி எல்லாத்தையுமே செய்வாங்க. மாற்ற முயற்சிக்கிறாங்க. ஆனா, அது எத்தனை நாளைக்கு காத்தடிச்சா பறந்து தான் போயிடும். ஓரளவு தான் பலன் தரும். என் தோற்றம் தான் இது சிறப்பா இருக்கிறது. இப்படிப்பட்ட அடையாளங்களோடு நான் விரும்பப்படுகிறேன் என்று நினைத்தால், அங்க வந்துருச்சு நிம்மதி. இதுதான் வந்து மகரிஷியினுடைய மனவளக்கலை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனமாற்றம். எல்லோரிடம் நல்லவர் என்று பெயர் எடுப்பதற்காக சிலர் நடிப்பார்கள். போலியான வார்த்தைகளும் பேசுவார்கள். அவை எதுவும் உதவாது. நாம் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும், நம்மை பிடிக்காத சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை நாம் மாற்ற முடியுமோ? நிபந்தனையற்ற உறவில் பூப்பதுதான் அன்பு. வந்துருச்சுங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல தான் திருவள்ளுவரும் சரி, நம்ம குருமகானும் சரி, ஆழமா அழுத்தமா சொல்லக்கூடிய வார்த்தை இந்த அன்பு. எவ்வளவு உயர்வான பரிசுகள் கொடுத்தாலும், எப்படி முயற்சி எடுத்தாலும், எவரையும் கட்டாயப்படுத்தி நம் மீது அன்பு செலுத்த வைக்க முடியாது. அன்பு என்பது இயல்பாக வர வேண்டும். போக்குவரத்து நெரிசலில் நிறைய பேர் குறை சொல்றாங்க. இங்க பாருங்க, அங்க டிராபிக், இங்க டிராபிக். அதெல்லாம் இயற்கை. இயற்கை வாழ்வை சூழலில் அதை தவிர்க்க முடியுமோ? முடியாது. நாம் சரியான நேரத்தில் பயணங்களை திட்டமிட்டால் 5, 6 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கேன், கால் ஆட்டிட்டு ஒரே சௌரியமா உட்காந்துருக்கலாம். 8:10க்கு வரக்கூடிய ட்ரெயினுக்கு 9க்கு போய் அங்க உள்ள நின்னோம்னா பிரஷர் தான். ஆக நாம் சரியான நேரத்தில் பயணங்களை திட்டமிட்டால் அப்படிப்பட்ட சூழல்களால் தாமதமாவதை தவிர்க்கலாம். நாம் சாமர்த்தியமா இருந்தாலும் நாம் சாமர்த்தியமா இருந்தாலும் தங்கம் விலை உயர்வதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா? கடன் வட்டி உயர்வதை சீர்படுத்த முடியுமா? அல்லது விலைவாசி உயர்வது என்று பொருளாதார மாற்றங்களை தான் தடுக்க முடியுமா? ஒண்ணுமே. ஆக அந்த மாற்றங்களுக்கு ஏற்றபடி தயாராவதுதான் நிம்மதி. ஆக முதல் மாற்றம் என்ன இருக்குன்னா, நமக்கிட்ட இருக்கணும். நடக்கிறத வந்து அப்படியே நம்ம வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய உள்ள உட்கருத்து. அதுபோல இன்னும் வந்து குரு சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே இதுதான். இப்போ முதல்ல நம்ம மாறணும். அதற்கு அடிப்படையில வந்து குரு என்ன சொல்றாருன்னா, மனதுல உறுதி வேணும் அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்றாரு அந்த இடத்துல. ஒரு பைய எடுத்துக்கொண்டு நல்ல காய்கறி வாங்க கடைக்கு போறோம். போற வழியில நல்ல அழகான பூக்களும், பழங்களும் இருக்கு. உடனே வாங்கி அதில உள்ள போட்டு நெப்பிட்டோம். கடைத்தெருவுக்கு திருப்பி போகும்போது அங்க காய்கறி வாங்கி போட இடம் இல்ல. இப்ப என்ன ஆயி போச்சு? பை நெறஞ்சு போச்சு. இப்ப வந்த பர்ப்பஸ் காய்கறி வாங்க. இப்ப அந்த உள்ளத கொட்டுறதா? இல்ல காய்கறி வாங்கி எங்க போடுறது? அது தெரியாது. ஆக அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இப்ப என்ன செய்யறது அப்படிங்கிறது. ஆக கடைக்கு தெருவுக்கு புறப்படும்போதே காய்கறி தான் வாங்கி கொண்டு திரும்ப வேணுங்கிற மனசுல ஒரு உறுதி இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அந்த உறுதி ஒவ்வொரு வகையிலும் அத்தகைய மன உறுதியை பெற்று, இறைநிலை உணர்ந்து, உண்மை நெறியில் அறிவறிந்து வாழ்வதுதான் தவம்ங்கிறார் குரு. ஆக தவம் செய்தால் கண்டிப்பா மாற்றம் நம்மில் என்ன உலகத்தையே நம்மால மாற்றிவிட முடியும். எப்படி? நல்ல வழியில. இதுதான் குரு நமக்கு வந்து இந்த வகையில சொல்லி வர்றாங்க. இதே போல இன்னும் இது மாரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மெயினா வந்து ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அத மட்டும் நம்ம இப்ப பேசிக்கலாம். அதாவது பிறரிடம் குறைபாட்டையே எடுத்து அலசி பார்ப்பதை விடுத்து, குறைவில்லாத நிறைவையே பார்க்க பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். இது வந்து குரு வந்து நமக்கு எடுத்த அன்பு கட்டளைன்னு கூட சொல்லலாம். ஏதேனும் ஒரு குறைபாட்டை நாம கற்பித்துக் கொண்டு, அது இல்லையே என்று துன்பப்படுவதை முதல்ல விட்டுறணும் அப்படிங்கிறார் நம்ம குரு. இதுதான் முதல் மாற்றமா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய குணங்கள்ல. இந்த முறையில வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் இந்த குறைபாடு களைந்து நிறைவை ஏற்படுத்திக் கொண்டு மனநிறைவாக வாழ்வதற்கு சொல்லக்கூடிய வாசகம் பாருங்க. உயிர் உணவை அதாவது நம்ம உயிர் உணர்வை பெறணும் அப்படிங்கிறது தான் மகானுடைய உள் நோக்கமே. உயிர் உணர்வை பெறுவதற்கு உயிர் உணர்வுங்கிறது என்ன? உயிரும் இறை ஒன்று தானே. அதாவது இறை உணர்வை பெறுவதற்கு மகரிஷி அவர்கள் வந்து தவங்கள் பாருங்க 9 தவமுறைகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப அடிப்படை பேச்சு நமக்கு முதல்ல 3 தவங்கள் தான் அது கவர் ஆயிருக்கு. ஆக அற உணர்வை பெறுவதற்கு நல்ல செயல்கள் செய்ய
செய்யத்தான் தானாகவே அது மலர்ந்து விடும். அந்த முறையில எப்பொழுதும் யாருக்கு என்ன நன்மை செய்யலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை செய்ய தயாராகும் முறையில நாம வந்து விட்டோம்னா, அதுதான் எல்லாம் வல்ல இறைநிலைக்கு செய்ய வேண்டிய தொண்டு அப்படிங்கிறார் மகரிஷி. அதே வந்து நேரடியாக நாம் இறைநிலைக்கு செய்ய வேண்டும் என்றால், அது வந்து எங்கு தேவையோ அது அங்க போய் உதவி செய்ய முடிகிற அளவுக்கு உதவி செய்யணும். நம்மளால முடியும். அதுதான் நம்ம மகரிஷி 2 ஒழுக்க பண்பாடு சொல்லக்கூடியது. என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்பதுதான். மக்களுக்கு செய்யும் தொண்டு மகேசனுக்கு செய்யும் தொண்டுன்னு தானே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப தொண்டு செய்தால் நாம் கொண்டு வந்த பாவமும் போகும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அடிக்கடி நினைக்கக்கூடியது தான், கேள்விப்படக்கூடியது தான். என்ன நம்மளால வந்து முயற்சியாச்சும் பண்ணணுங்கிறது தான் நம்ம அந்த தவ ஆற்றலுடைய தன்மையை நம்ம உணரணும். அது மாரி சுவாமி விவேகானந்தர் பாருங்களேன், பலவீனத்துக்கு மாற்று என்ன அப்படின்னு பார்க்குறாரு. இந்த மாற்றம்னு வரும்போது பலவீனம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இதுல. பலவீனத்துக்கு மாற்று என்னன்னா, பலவீனத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பது அல்ல. பலத்தை பற்றி சிந்திப்பது. பலவீனத்துக்கு ஆப்போசிட் பலம் தானே! இதுதான் வந்து நம்ம மாற்றங்கிறது சுவாமி விவேகானந்தர் சொல்லக்கூடியது. அதே மாரி இந்த வீரத்துறை இன்னொரு வாசகம் சொல்றாரு பாருங்க. அதாவது ஆ தான் மாறும்போது தனி மனிதன் உயர்கிறான் அப்படிங்கிறாரு. அப்ப தனி மனிதன் உயர்ந்தா அங்க என்ன செய்தான்? அங்க உள்ள தேசமும், அதில் உள்ள ஸ்தாபனங்களும் தாமே உயரும் அப்படிங்கிறார் நமது வீரத்துறவி. நம்ம குரு ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாசகம். இதெல்லாம் மறக்க முடியாத வாசகங்கள். அதாவது உணர்ந்தால் தெளிவு, உணராவிட்டால் மயக்கம். ஆக இந்த மயக்கம் மாற்றம் பெற்று தெளிவை உணர வேண்டும் அப்படிங்கிறார் நம்ம குரு. இது வந்து இந்த பொதுவாவே இந்த மயக்க நிலை இருந்தாலே நமக்கு வந்து அதுல குழப்பம் தான். குழப்ப நிலை தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, மகான் வந்து குரு குரு வேதாத்திரி மகரிஷி சொல்றத நமக்கு ஒரு கடைசி ஒரு அமுதரசமான ஒரு வாசகம் அத எடுத்துக்கிறோம் நமக்கு. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். 2 ஒழுக்க பண்பாடு தான் அது. தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் துன்பம் தராத செயல்கள் செய்ய வேண்டும். கூடுமான வரையில பிறருக்கு உதவ வேண்டும். இதுவே வேதங்கள் மற்றும் புராணங்களும் இதைத்தானே சொல்லுது. அதே போல ஏதோ ஒரு சந்தர்ப்பவசத்தால் பிறருக்கு துன்பம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களால் தீர்த்துக் கொள்ள முடியல. அப்போ அதை இயன்ற வரையில நாம அப்படிப்பட்ட துன்பத்த தீர்க்கிற போதும், அதனால் நமக்கு துன்பம் வந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒன்றால் மற்றொன்று கெடாமல் அப்படிங்கிறது தான். என்ன நம்ம போய் ஹெல்ப் பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு நம்ம கையில உள்ள உடல் பலத்த பூரா அங்க பயன்படுத்தி உதவுறதோ, இல்ல கையில உள்ள பாக்கெட் உள்ள காச பூரா குடுத்துட்டோம்ன்னு சொன்னா நம்மளும் வாழணுமே! அதனால நம்ம உதவி பண்றோம்ன்னு போயிட்டு நம்ம வந்து நம்முடைய தரமோ, மனநிலையோ, உடல்நிலையோ குறைஞ்சு போகாதுன்னு அதையும் பார்த்துக்கணும். அதுதான் வந்து அருமையான லைன் மகான் குடுத்த லைன். "ஒன்றால் மற்றொன்று கெடாமல் பார்த்துக் கொள்ளுதல்." ஏன்னா, நமக்கே துன்பம் வந்து, நம்ம போய் பிறர்ட்ட போய் தீர்க்கும்படி கெஞ்சி நிலை நமக்கு வந்துறக்கூடாது இல்லையா? அந்த அளவுல வந்து விழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தனக்கும் துன்பம் இல்லாது இதுதான் முக்கியமானது. பிறருக்கும் துன்பம் விளைவிக்காத வாழ்க்கையில், நமக்கு என்னென்ன தேவையோ அவை கிடைக்கும் சூழ்நிலை தானாகவே அமையும். இந்த எண்ணம் இருந்தாலே போதுங்கிறார் குரு. இதற்காக போய் ஒருத்தர்ட்டயும் கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதில்ல. நமக்கு நாம் பெற வேண்டியதே இல்ல. ஒருத்தர்ட்டயும் கெஞ்சிட்டு. எந்த இடத்திலே, எந்த காலத்திலே, எந்த நோக்கத்தோடு, எந்த செயலை நாம் எவ்வளவு திறமையாக செய்கிறோமோ, அதற்கு தக்கவாறே நமக்கு விளைவுகள் வரும் அப்படிங்கிறது. இதுதான் செயலொளி தத்துவம் அப்படிங்கிறது நம்ம குரு சொல்லக்கூடியது. சரி, இப்ப இந்த குணம் இங்க சொல்றோம் பார்த்தீங்களா? இது கூட அதாவது ஹெல்பிங் டெண்டன்சி. அது எங்க இருந்து புறப்படணும் அப்படின்னு பார்த்தா, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அதுதான் நாம் அந்த குணம், நடை, உடை, பாவனை. அப்படியே நம்ம குடும்பத்துல ஒட்ட ஆரம்பிக்கும். இப்ப நம்மட்ட வந்து பிறருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மனநிலையில ஒரு காலத்துல ரொம்ப ஒரு அடாவடித்தனமா கூட இருந்திருக்கும். ஆனா மனவளக்கலைக்குள்ள வந்த பிறகு எத்தன அடி அடிச்சாலும் நம்ம வாங்கிக்கிறது தான் செய்வோம். அப்படி மனநிலையில தான் நமக்கு குரு வந்து மனவளக்கலை நமக்கு குடுத்திருக்காரு. ஆக இந்த குணமெல்லாம் நமக்கு மாறும்போது, அது முதல்ல என்ன செய்யுது? நம்மட்ட இருந்து நம்ம குடும்பத்துல போய் ஒட்ட ஆரம்பிக்கு. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கத்து வீடு, பின் நம்ம தெருவுல உள்ளவங்க மனசுகளையும் ஈர்க்கத் தொடங்குது. அதோ நடந்து போறாரு பாருங்க. அதாவது மனவளக்கலை பேராசிரியர் நடந்து போகையில சொல்லுவாங்க சாதாரணமா. ஒரு ஷோவில கூட ஜோக் அடிக்கிற வழக்கம் உண்டு. நம்ம நடந்து போகையில இங்கிருந்து ஒரு கமெண்ட் வரும். ஒரு குரூப். எப்படி அதோ வாழ்க வளமுடன் போது பாரு. ஒயிட் அண்ட் ஒயிட்ல ட்ரெஸ்ல. அப்படி சொன்னா வாய் சொற்கள் என்ன ஆகும் தெரியுமா? மாறும். கொஞ்ச நாளையில. எப்படின்னா நம்மளுடைய ஆற்றல் சொல்லுவாங்க இல்லையா? புத்தர் பெருமான் வந்து உட்கார்ந்து கிடந்தாருன்னா, அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ 10, 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவருடைய ஆற்றல் இருக்குமா. அங்க பார்த்தீங்கன்னா, எல்லா மிருகங்களும் ஒன்றோட ஒன்று அப்படித்தான் வந்து அன்போட கொஞ்சி கொலாவிட்டு இருக்குமா. அந்த வகையில அன்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் வருது. சொல்லுவாங்கல்ல, சிங்கம், புலி, கரடி எல்லாம் வந்து மானெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகள்னு நினைக்கக்கூடிய நிலைமைகள்ல மாறி, ஒரே குடும்ப உறுப்பினர் உறவுகள் மாரி இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு. ஆக அப்படி சொன்ன வாய் என்ன செய்யும்னா, மனவளக்கலைகள் உள்ள வந்தாச்சுன்னா, அப்படி சொன்னவரனுடைய ட்ரெஸ்ஸும் மாறும்.
ஆக அவர் நம்மை விட ஆற்றல் மிக்க மனவளக்கலை பேராசிரியர் திகழ்வார் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்கூட இப்ப பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில நமக்கு இன்னொரு விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, மனம் நம்மில் மாற்றம் வரணும் அப்படின்னா எப்படி வரணும்? நம்மளோட எண்ணத்துல மாற்றம் வரணும், சொல்ல மாற்றம் வரணும், செயல்ல மாற்றம் வரணும். அந்த வகையில வந்து இப்போ இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி நம்ம நிறைவு செஞ்சுக்குருவோம். அதாவது இது அடிக்கடி நமக்கு பார்த்தது தான், கேள்விப்பட்டது தான். இப்போ 100 பேர் நல்லவர்கள் இருக்கும் கூட்டத்துல ஒரு கெட்டவர் வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா, 100 பேர் இருக்காங்க. 101 ஆள் ஒரு வராருன்னா, ஒரு கெட்டவரு, அவரும் நல்லவரா மாறிறாரு. காரணம் என்னன்னா, இந்த 100 பேர்ட்டயும் மாற்றங்கள் வந்தாச்சு. அதே மாரி ஒரு 10 பேர் கெட்டவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்லவர் சேர்ந்துட்டா போதும். சேர்ந்தா அந்த நல்லவர் என்ன செய்றாரு? கெட்டவராக மாற்றப்பட்டு விடுகிறார். ஆனா, இப்ப நம்ம மனவள கலைஞர்களை நாம் அந்த 100 பேரில் ஒருவராகவே, ரோல் மாடலாகவே இருப்போம் என்று கூறி, இத்தனை நேரம் செவிமடுத்த அன்பு உள்ளங்களுக்கும், இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய ஸ்கை ஆன்லைன் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் பொறுப்பாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை. எது நடந்தாலும் நம்ம வந்து அது அப்படியே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உள்ள மாற்றம் வரும் அப்படிங்கிற சொன்னாங்க. அப்படியே மாற்றம் நம்மில்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே மாத்த முடியாது. இயற்கையா இருக்கக்கூடிய நேச்சர்ஸ நம்மளால மாத்த முடியாது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. மாற்றம் என்றும் மாறாதது. மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளவும், மாற்ற முடிந்ததை மாற்றுவதற்கேற்ற மன வலிமையும் கொடுக்கணும். அப்பதான் நம்முள்ள மாற்றம் வரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பா ஐயா சொன்னாங்க. மாற்றங்கள நம்ம ஏத்துக்கிறதுக்கு நம்ம என்னைக்குமே தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதில அதுக்கு என்ன வேணும்? மன உறுதி வேணும். வில் பவர் வேணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அந்த வில் பவர் வந்து நிச்சயமா நம்மளால தவத்தினால் தான் அதை பெற முடியும். ஸோ நம்ம தவம் பண்ணணும், வேதாத்திரி பயிற்சி தவம் பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்முள்ள மாற்றம் நிறைவா கிடைக்கும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. உணர்ந்தால் தெளிவு, உணராவிட்டால் மயக்கம். நல்ல ஒரு அருமையான வார்த்தை. ஐயா சொன்னது வந்துட்டு, அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டோம் அப்படின்னாக்க, நம்முள்ள நல்ல பல மாற்றங்களை நம்மும் பெற முடியும். அப்படிங்கிறத, மாற்றம் நம்மில் அப்படிங்கிற தலைப்புல சிறப்பாக சிந்தனை விருந்து வழங்கிய பேராசிரியர் அருள்நிதி எம். சந்திரன் ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி எம். சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி எம். சந்திரன் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். மிக்க ஸ்கை நன்றிகள் ஆன்லைன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க நன்றி, வளமுடன். நன்றிங்க. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு நடைபெறும். அதை நாம் பார்த்து கொண்டே செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலையில் செய்யக்கூடிய காயகல்ப பயிற்சிகள், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை விருந்து, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு பெறுகிறது. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.